ஃபங்க்ஷன் இருக்குன்னு மாமா சொன்னதா சொன்னனே, மறந்துட்டீங்களா? ரெடி ஆகணும். அதுக்கு முன்னாடி இது அப்ரூவலுக்கு அனுப்பணும். அதான் அவசரமா ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சரி, ஃபங்க்ஷனுக்கு என்ன ட்ரெஸ் போட போறீங்க? ஆஸ் யூஷுவல் பேண்ட் ஷர்ட் தான். சரி, எந்த ஷர்ட் போட போறீங்க? நான் அப்படி கலர்லாம் பார்த்து போட மாட்டேன் காவியா. அப்படியே வார்ட்ரோப் கிட்ட போவேன். எது கிடைக்குதோ அதை போட்டு அப்படியே போவேன். மேட்சிங் ஒன்று இருக்குல்ல. நீ என்ன ட்ரெஸ் வேணாலும் எடுத்து போய், அது கிழிஞ்சிருந்தா கூட பரவாயில்ல, நான் போட்டுக்கிறேன். நல்லா இல்லையே. ஐயோ, மட்டமா இருக்கு. இதுதான் மேட்சிங்கா இருக்கு. ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி கலர்ல ட்ரெஸ். இது ஓகே. நான் நார்மலா புடவை தானே கட்டியிருக்கேன். இவரே எப்படி பாக்குறாரு? இவரே சில மாதிரி இன்னும் கண்ணாடியவே பார்த்துட்டு இருக்காரு. ஹலோ, என்ன கனவா? ஆ, பகல் கனவெல்லாம் பலிக்காதுன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டதில்ல? ஏம்மா கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்க விட மாட்டியா? ஏதாவது சொல்லிட்டே இருக்க. ஆக்சுவலா இந்த செகண்ட்ல உன்கிட்ட ஒன்று சொல்லணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அது அப்புறமா சொல்றேன். இந்த சாரியும் அந்த மல்லிகைப்பூ ஸ்டைலும் சும்மா கலக்கலா இருக்கு. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. உண்மையா சொல்லணும்னா உன்னைய பார்த்ததும் அப்படியே ஒரு மாதிரி வார்த்தையெல்லாம் தடுக்கி கீழே விழுந்து அப்படியே போதும். போதுமா? இப்போ ஓடட்டும். ஒன்றும் இல்லை, கல்யாணம் ஆனதுலேருந்தே நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா எந்த ஃபங்க்ஷனுக்கும் போனது இல்லைல்ல. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம். அதான் ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக இருக்கு. டைம் ஆச்சு. ட்ரெஸ் அயர்ன் பண்ணி வச்சிருக்கேன், போட்டுக்கோங்க. ஏன் ட்ரெஸ் நீ அயர்ன்? என்ன நீங்க என் ட்ரெஸ் அயர்ன் பண்ணி வைக்கிறீங்க, நான் உங்க ட்ரெஸ் அயர்ன் பண்ணி வைக்க கூடாதா? பண்ணலாம். ஆனா என்னால உன்னை புரிஞ்சுக்கவே முடியலையே காவியா. என்னை யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. சூப்பர், இதுவும் நல்லா இருக்கு. அது அப்படியே இருக்கட்டும். அப்பதான் உன்னை புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த சாக்குலயே உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர முடியும்ல. அதுவும் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா போகும்.
நான் வெளியே வெயிட் பண்றேன். ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க. ஓ ஆ? இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. நான் ஒன்றும் தப்பா எடுத்துக்க மாட்டேன். நீ இங்கே இருக்கலாம். டோரை லாக் பண்ணிட்டு போ. போயிட்டு போறேன், அதை விடு. What a combination. சாரி. என்ன புது பொண்ணு மாதிரி ரெடியா இருக்கா? காவியா இப்போ இப்படி இருக்க மாட்டாளே. ரீசெண்டா நான் உன்னை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா நீ மாறிட்டு தான் இருக்க. முன்னாடி நான் பார்த்த காவியா வேற, ஆனா இப்போ நான் பார்த்துட்டு இருக்க காவியா வேற. என்ன பார்த்திபன் மாமா கூட சேர்ந்து வாழலான்னு ஏதாவது முடிவு பண்ணிட்டியா? இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம் இரு. நீ எங்க வேணாலும் போ. அதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய கேள்வி இருக்கு. அதுக்கு பதில் சொல்லிட்டு போ. என்ன கேள்வி? கல்யாணம் ஆன புதுசுல நான் பார்த்தி மாமா கூட வாழ மாட்டேன், எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கலன்னு தானே சொல்லிட்டு இருந்த. ஆனா இப்போ இந்த குடும்பத்துக்காக பல விஷயங்களை பார்த்து பார்த்து செய்யறியாமே. முன்னாடி பட்டும் படாம இருந்ததுக்கும் இப்போ இப்படி ஒட்டி உறவாடுறதுக்கும் என்ன காரணம்? இதை பாருமா, உன் கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. நான் கிளம்புறேன், வழியை விடு. இரு இரு இரு, நான் ஒன்னும் உன் வழியில குறுக்க நிக்கல. நீதான் என் வழியில குறுக்க நின்னுட்டு இருக்க. இத நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லிட்டேன். இப்ப என்னாச்சு உனக்கு? முதல்ல இந்த வீட்டை விட்டு போற நினைப்புல தானே இருந்த. இப்ப என்ன மனசு மாறிட்ட? மாற்றம் ஒன்றே மாறாதது. மார்க்ஸோட தத்துவம் நீ படிச்சதில்ல? அப்போ நீ மனசு மாறிட்டேன்னு சொல்ல வரியா? உன் பார்வையில உனக்கு அப்படி தோணுச்சுன்னா நீ அப்படியே வச்சுக்கோ. இங்க பாரு, நீயும் என்ன மாதிரி ஒரு பொண்ணு தானே. 15 வருஷமா ஒருத்தரை உயிருக்கு உயிரா நேசிச்ச, இவனதான் கல்யாணம் பண்ணிக்க போறோம், இவன் கூட தான் வாழ போறோன்னு கனவோடு வாழ்ந்தவளுக்கு திடீர்னு ஒரு ஏமாற்றம் வந்தா அவளால எப்படி தாங்கிக்க முடியும்? என் நிலைமையில இருந்து யோசிச்சு பாரு, உன்னால அதை புரிஞ்சுக்க முடியும். ஒருவேளை நீயும் என்ன மாதிரி யாரையாவது லவ் பண்ணியிருந்த, கடைசி நேரத்துல அவன் உனக்கு கிடைக்காம போயிருந்தானா எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும். ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு அப்படியே நான் நெருப்பு மேல நிக்கிற மாதிரியே இருக்கு. அது உனக்கு புரியுதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. நான் என்னமோ விளையாட்டுக்கு சொல்லிட்டு இருக்க மாதிரி நீ நினைச்சிட்டு இருக்க. பார்த்தி மாமா இல்லாத லைஃப என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. நீ படிச்சவ,
என்னோட ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்குவன்னு தான் இவ்ளோ பொறுமையா நான் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஆனா அதுக்கான எந்த வழியுமே எனக்கு தெரியலையே. உனக்கு ஒரு குறைச்சலும் இல்ல. நீ நல்லா அழகா இருக்க, நிறைய படிச்சிருக்க. உனக்கு பார்த்தி மாமா விட அழகான பையெல்லாம் கிடைப்பான். இதை விட நல்ல வாழ்க்கையை அமையலாம். ஆனா எனக்கு அப்படி இல்ல. நான் வாழ்ந்தாலும் செத்தாலும் அது பார்த்தி மாமா கூட மட்டும்தான். எனக்கு வேற ஆப்ஷனே இல்ல. எனக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் பார்த்தி மாமா மட்டும்தான். விருப்பம் இல்லாம தான் நீ பார்த்தி மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் நான் இதை உன்கிட்ட சொல்றேன். அன்னைக்கு கல்யாணம் பண்ணும்போது எந்த அளவுக்கு பார்த்தி மாமாவை வெறுத்தியோ அதே மாதிரி இப்பவும் அவரை வெறுத்து அவரை விட்டு ஒதுங்கிட்டேனா அவரு உன்ன மறந்துட்டு நிச்சயமா அவர் என்னை ஏத்துப்பாரு. என்னைக்கு பார்த்தி மாமாவை விட்டுட்டு போற? இதுக்கு மேல என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது காவ்யா. நான் இவ்ளோ சொல்றேன், நீ அமைதியாவே இருந்தா என்ன அர்த்தம்? நான் உன்கிட்ட தான் கேக்குறேன். இத பாரு, நான் அதிகாரமாலாம் கேட்கல, நான் அன்பாதான் கேக்குறேன். என் வாழ்க்கையில இருக்கிற ஒரே நம்பிக்கை நீ மட்டும்தான் காவ்யா. நான் நம்பின கடவுள்லாம் என்னை கைவிட்டுருச்சு. ஆனா இந்த காவியா என்னை கைவிட மாட்டான்னு எனக்கு ஒரே ஒரு ஆசை. ப்ளீஸ் காவ்யா, நீ எப்போ இந்த வீட்டை விட்டு போக போற? நீ எவ்வளவு சீக்கிரம் மாமா விட்டு போறியோ அவ்வளோ சீக்கிரம் எனக்கும் பார்த்தி மாமாக்கும் கல்யாணம் நடக்கும். என்ன இவ காவியா கிட்ட என்னென்னமோ பேசிட்டு இருக்கா? காவியா கேட்டுட்டு ஏன் அமைதியா இருக்கா? சொல்லு காவ்யா. ரம்யா, என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? இத பாருங்க, இது எனக்கும் காவியாக்குமான பர்சனல். இதுல நீங்க தலையிடாதீங்க. என்ன காவியா இவ ஏதோ உளறிட்டு இருக்கா? நீ பொறுமையா நின்னுட்டு இருக்க. இந்த மாதிரி எல்லாம் எதுக்கு பேசிட்டு இருக்கா இவ? இல்ல பிரியா, நான் ரம்யா கிட்ட எவ்வளவோ சொல்லிட்டேன். ஆனா இவ கேக்குற மாதிரியே இல்ல. இங்க பாரு ரம்யா, நீ சின்ன குழந்தை இல்ல. பார்த்திக்கும் காவியாக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. சட்டப்படி அவங்க 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். நீ உன் மனசுல தப்பான ஆசைய வளர்த்துக்கிட்டா அதுக்கு இவங்க பொறுப்பு இல்ல. ஒருவேளை பார்த்திய நீ நேசிச்சது மாதிரி பார்த்தி உன்னையும் நேசிச்சிருந்தா நானே உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். ஆனா பார்த்திக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல. அவர் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் தானே இவங்க கல்யாணம் நடந்துச்சு. எந்த ஒரு சூழ்நிலையிலயும் பார்த்தி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேனோ காதலிக்கிறேனோ சொல்லவே இல்லையே. நீ ஏன் உன் மனசுல
பார்த்தி உன்னை நேசிக்கிறதா நினைச்சுக்கிட்டு உன் வாழ்க்கைய கெடுத்துட்டு இருக்க. இங்க பாரு, இப்போவும் ஒன்னும் கெட்டு போகல. பார்த்திய மறந்துட்டு உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சுக்கோ. நீ காலம் முழுக்க இப்படியே இருக்கிறதுனால உங்க அம்மாவுக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கும் அது கஷ்டமா தான் இருக்கும். நீ இது மாதிரி இருந்தா பார்த்திக்கும் கில்ட்டியா இருக்கும், காவியாவுக்கும் கில்ட்டியா இருக்கும். தயவு செஞ்சு அவங்க லைஃப்ல இருந்து விலகி போயிடு. என் வாழ்க்கையில குறுக்க வந்தது காவியா தான். இவளை விலகி போ சொல்லுங்க, என்னையே விலகி போ சொல்றீங்க. ஏய், நீயே சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க. முதல்ல இங்கிருந்து போ. இத பாருங்க, நானும் காவியாவும் பேசிட்டு இருக்கும்போது சம்பந்தமே இல்லாம வந்தது நீங்க. என் ஃபீலிங்ஸ் என்னன்னு காவியாக்கு தெரியும். எனக்கு அவ மேல நம்பிக்கை இருக்கு. அவ ஏன் காதல புரிஞ்சுக்கிட்டு என் மாமாவை எனக்கு விட்டு கொடுத்துருவா. ம்? ஏய் ஏய், என்னடி இவ என்னென்னமோ பேசிட்டு இருக்கா, நீ பாட்டுக்கு அமைதியா இருக்க. எல்லாத்துக்கும் கோவப்படுற நீ இதுக்கு மட்டும் ஏன் அமைதியா இருக்க? ஏன்னா அவளுக்கு என் காதலோட வலி என்னன்னு நல்லாவே தெரியும். அதனாலதான் அவ அமைதியா நிக்கிறா. என்னாச்சு காவியா, ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிற? இங்க பாரு காவியா, இந்த விஷயத்துல எனக்கு யார் மேலயும் நம்பிக்கை இல்ல. ஆனா உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ எனக்காக பாட்டி மாமாவை விட்டு கொடுப்ப. ம்? இவங்க என்னென்னமோ சொல்றாங்கங்கிறதுக்காக பாட்டி மாமா கூட வாழ்ந்துடலாம் மட்டும் நினைச்சிடாத. அதுக்கு உன் மனசே ஒத்துக்காது. ஏய், நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ ஓவரா பேசிக்கிட்டே இருக்க. முதல்ல இங்கிருந்து போ. இப்போ இங்கிருந்து போக போறியா இல்ல அத்தை மாமாவை கூப்பிடவா? அதுவும் மனசே ஒத்துக்காது. ஏய், நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ ஓவரா பேசிக்கிட்டே இருக்க. இப்போ இங்கிருந்து போக போறியா இல்ல அத்தை மாமாவை கூப்பிடவா? நீ ஏன் இப்படி இருக்க? இதுவே நீ பழைய காவியாவா இருந்திருந்தா அவ பேசின பேச்சுக்கு இந்நேரம் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி விட்டுருப்ப. ஆனா நீ என்னடானா அவ முன்னாடி எதுவுமே பேசாம பொம்மை மாதிரி நின்னுட்டு இருக்க. இத பாரு காவியா, மாமாவும் அத்தையும் இவளை பத்தி நிறைய சொல்லிருக்காங்க. இவ சின்ன வயசுல இருந்து பார்த்திய ஒன் சைடா லவ் பண்ணிருக்கா. ஆனா பார்த்தி இவ லவ் அக்செப்ட் பண்ணல. ஆனா இவ பார்த்தியோட தான் வாழ்வேன்னு வீம்பா இருக்கா. இவளுக்கு மாமா நல்ல நல்ல சம்பந்தம் எல்லாம் கொண்டு வந்தாலும் இவ வேண்டான்னு சொல்லி தட்டி கழிக்கிறா. அவ பார்த்தி விஷயமா இனிமே உன்கிட்ட பேச வந்தா அவகிட்ட பேசாத. நீ இந்த மாதிரி அமைதியா நின்னா அவ மேல மேல உன்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பா. உன் வாழ்க்கையை கெடுத்துருவா காவியா. பார்த்தி உன்னை உயிருக்கு உயிரா நேசிக்கிறாரு, உன் கூட வாழணும்னு ஆசைப்படுறாரு. அதனால இவ சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்காத.
அடுத்த தடவை இந்த மாதிரி ஏதாச்சும் பேசினானா என்கிட்ட சொல்லு. ம்? இந்த சாரியில ரொம்ப அழகா இருக்க. நீயும் தான். மாமா அத்தையோட ஃபர்ஸ்ட் டைம் ஃபங்க்ஷன் போற. சந்தோஷமா போயிட்டு வா. அவ சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்காத. ஆ? எங்கம்மா கிளம்பிட்ட? நீங்க தானே அத்தை சொன்னீங்க உங்க ஃப்ரெண்டு வீட்ல ஃபங்க்ஷன்னு சொல்லி. அதுக்கு தான் கிளம்பிட்டு இருந்தோம். நீ எங்க கூட ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வர வேண்டாமா? நீ இங்கே இருந்து படிக்கிற வேலையை பாரு.